மாமா quick. ஏண்டா செட் பண்ணி விடுங்க. ஓ செட் பண்ணுங்க. மா ஏங்க என்னமா இருந்தால பட்டா தம்பி அடடே. come on. ஏன் வச்சான் என்ன பத்தி நல்லா எடுத்து சொல்லுங்க. அவர் நல்லவரே வல்லவரே அப்படி நல்லா எடுத்து சொல்லு. ஏமா அண்ணா அண்ணா தம்பி come on பேசுறதுக்கு நான் பேசுற கொண்டு போறடா. என்ன பத்தி நல்லா எடுத்து சொல்லி ஜாயின் பண்ணி விடு. நான் சேர்த்து தரேன். அண்ணா அண்ணா ஐயோ ஐயம்மா ஏண்டா தலை வலிக்குதுண்ணா. அண்ணா தலைவலிக்கு எங்க வயித்து பிடிச்சிருக்கா. அண்ணா அண்ணா ஐயோ ஐயம்மா ஐயோ ஏண்டா கால் தொட வலிக்குதுண்ணா. ஏய் இது இவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. என் தங்கச்சி ஆமா பாரு தங்கச்சின்னு எங்க கை வைக்கிற நீ. அண்ணா போடாடே. அண்ணா அம்மா அண்ணா டேய் கால் குடிடா. போவுடா. இல்லண்ணா என்ன பத்தி நல்லா எடுத்து சொல்லுங்க. அம்மா எப்படி நீ கேளுங்க. அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர்னு சொல்லுங்க. அம்மா அவர் இன்ஜினியரிங் படிச்ச டாக்டர். எப்படி அவர்தான் வீட்டு வேலை கேட்டீங்களா? ஆமா நான் நல்ல பையன். நல்லா பேசி வரா. ஊருக்குள்ள வந்தா எல்லா பொம்பளைங்க கைக்கு ரெண்டு எடுத்துவாங்க. இல்ல ஆளாத்தி எடுத்துவாங்கம்மா. அவர் குணமெல்லாம் எப்படி? குணம் நாய் குணம். நாய் குணமா? இது நல்ல குணம். ஐயோ தங்கமான ஆளு. போய் அண்ணாவை மட்டும் கூப்பிடு. பண்ணுவான் பாரு. நல்லா பேசி வரா. பீச்சு இல்ல மாப்ள. 5 லிட்டர் இருக்குமா? ஐயோ இல்லங்க நல்லா பேசி வரானே. பேசு அப்படியே பேசு முண்டா. போ அப்படியே பேசு. உங்களுக்கு அப்படியே போலான்னு இருக்கறேன். ஓ போய் பாரு. போய் வாங்க. பச்சை மிளகாய் இந்த பாப்பாவை பார்த்த உடனே வந்துருச்சா என்னது என்ன பிரியா பாடல் பாட்டு எடுத்துடுங்க வெளியே எடுத்துனா தாங்க மாட்டீங்க. ஐயோ பாடல் ரசிப்பு தன்மை நீ பாடல போகும்போது நீ பின்னாடி பொறி அரிச்சிட்டு வரணும். நீங்க என்ன அப்படி ஐயா நல்லா இருக்கறியா? பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி ஒத்த முடியாது. என் தங்கச்சிக்கு நல்ல பாட்டு பாடுனா என்னாடி ராகமா பாட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஏதா பாரு யூடியூப்காரரு அந்த பாட்டு பாடுறது அவங்க கரெக்ட் பண்ணாரு. அப்படின்னா நல்ல பாட்டா தப்பா குத்து பாட்டு பாடணும். ராகமா அந்த பாட்டு பாட்டு இல்ல அந்த பாட்டு பாடு. உடனே அந்த பிள்ளை பாடு சொல்லுங்க. என்னடா ரேடியோ மாதிரி கருமாந்திரம். அது நான் யூடியூப் வர என்ன கொஞ்சம் சன வச்சு போடு. ஏய் ஓ என்னடி ராகம்மா பல்லாக்கி நடிப்பு இறங்குடா சனி புடிச்சுடா. அட கீழ இறங்குடா. கீழ விடுறா. ஏய் இறங்குடா. அட கீழ விடுடா. கீழ தண்ணி விடு ஆத மத்த முண்டைய. ஏய் சனி புடிச்சலவே கீழ இறங்குடா. கீழ விடு விடு இறங்குடா. என்ன விடாத. ஐயோ ஏய் சனி புடிச்சலவல. மேல வந்து எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கலையா? பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி கலகலன்னு ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நின்னு மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவன கையை பிடிக்கணும் உனக்கு நான் உப்பா தனி அதுக்கு மியூசிக் குடுக்குறா. என்ன நினைக்கிற? இங்க பாரு தப்பு தப்பா பாட்டு அப்புறம் அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? அப்படியே இந்த பக்கம் கையை போட்டு இந்த பக்கம் அப்படியே டர்னு கிழிச்சிருவாங்க. அவ்வளவு வேலை எதுக்கு? நான் சிம்பிள். மேல் 2 வரல கீழ 2 டர்னு கிழிச்சு விட்டுற முடியே. கிளிப்பு இருந்தாலும் மண்ணா. ஏய் சனி முடிச்சலவல எதுக்கு பேசிக்கிற? முருகர் பாட்டு பாடலாமா? நோய் போட்டுருக்காங்க. பத்து வரசு வா. ஏய் பிள்ளை என்னடா கண்ட இடத்துல தெரியலன்னு நிரூபிக்கிறேன் பாத்தியா? அப்படி நல்லா கேளுங்க, எடுத்து கேளுங்க, நல்லா பார்க்கலாம்.
கேளுக்கு எப்படி? ஏமா பொறுமை என்ன? நான் யாரு? உனக்கு அண்ணன். ஆமா. என் கூட பிறந்த தங்கச்சி நீயே. நான் அப்படிங்கிற தங்கச்சின்னு குழந்தையில இருந்தே மடியில போட்டு மடியில போடலாம், கிடியில போடலாம், எங்க வேணாலும் போடலாம். இப்ப போட முடியாது. உட்காரு. இப்ப போடக்கூடாதா? ஐயா எந்த பாட்டு ஒரு பத்து பரவசமா ஒரு சாமி கோயில் என்ன ஒரு இது வந்து என்ன நோம்பி போட்டுக்கிறாங்க. நோம்பி போட்டுக்கிறாங்க. அதனால ஒரு பத்து பரவசமா பாட மாட்டேன். சாமி பாட்டு பா, நில்லு பா, கை வை. எப்படியா முண்டை இப்படி திரும்பிடியே? அட கூத்த பாப்பாங்களா சூத்த பாப்பாங்க? சரி சரி, கை வை. குழாயில வை. இப்படி வைக்குமா? இப்படிக்கலாம். சரிங்க. சாமி பாட்டு தானே, குறுக்குற பாட்டு பாடலாம். மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. பாடையில போட தாயோலி ஏன்டா மருத மலைக்கு வந்து காருங்கன்ட்டு அரோகர படம் கோயிந்தா போடுறேன். அட அரகர போடணுமா? மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. மகனோடு மனம் ஏன்டா மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. இதன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத விழிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுற தீராத விழிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அப்படி தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க. பார்வதியும் சிவனாரும் இது தமலை, அங்கு பாம்பாட்டி சித்தர் வந்து வசிக்கும் மலை. பார்வதியும் சிவனாரும் இது தமலை, அங்கு பாம்பாட்டி சித்தர் வந்து வசிக்கும் மலை. இத்தனைக்கும் இந்த மலைக்கு தன் சொந்த மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. மனோடு மனவிட்டு பேசி பாருங்க. தீராத விழிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன் தீராத விழிகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அப்படி தீராவிட்டால் வந்து இவளை தீந்துருமா? அப்ப தீந்துருமாடா? இவளை கேளுங்க. நல்லா கேட்டுக்கோ. இதுக்குத்தான் அப்பவே சொல்லி இருக்கிறாங்க பெரியவங்க. பொம்பளைய மதிக்க வேணும் முறைப்படி. நீ போகாத இடம் போனா செருப்படி. அப்படி இல்லனா என் தங்கச்சி ஆமா கண்ணு தினமும் நான் ஒரு பாட்டு பாடிதான் என் தங்கச்சியை தூங்க வைப்பேன். என்ன பாட்டு? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் நின்று அமைதி கொண்டால் தூங்க வைப்பான். பிளட்டி ராஸ்கஸ் எடப்பாடுறது எடப்பாடியா? கண்ணு இவனை நம்பி நான் உன்னை விட்டுட்டு போறேன். ஏய் நோண்டு நீனு வெய்ய என்ன நம்பி விடுவ தங்கச்சிய முன்னுக்கு வந்துருமா? முன்னுக்கு வந்துருமா? முன்னுக்கு வந்துரும். நானும் அப்படிதான் முன்னேத்தலாம்னு பாக்குறேன். சனி பிடிச்சலவல. என்னடா கெட்ட வார்த்தை பேசிட்டு திரியறீங்க? நீ பேச மாட்டே. கோயிலுக்கு கூத்து குடுக்குற கெட்ட வார்த்தை அழிஞ்சு போயிருவீங்கடா. டேய் மூடிட்டு உட்கார்றா, ஆள பாடுறா. அடா அடேங்கப்பா.
இப்ப நான் போக கிளம்புறா பாத்தியா 4 சிகரெட் குடிச்சிருக்கான் ஏய் போக கிளம்பு என்னது போகை புளிது அம்மா இருந்தாலும் அக்கினியில் தாழ்பிரிந்த உக்கிரமான சக்தி என்னுடைய பேரும் திரௌபதி என்று வைக்கலாம். சரி திரௌபதி பாஞ்சாலி பாஞ்சாலி மாமா டப்பர் கண்ணு கூதி வாய் பேசுனேன் பஸ்மமாக்கி விடுவேன். ஏக ஜானகி என்று எனக்கு பல பெயர்கள் உண்டு. அப்படியா? ஆமாடி. அப்படி அப்படி பத்திரி பாஞ்சாலியா இருந்தாலும் அழகா இருக்கிறீங்களே, லட்சணமா இருக்கிறீங்களே, நீங்க ஒரு அதே கண்டாருடைய என்னடி வியாபாரம் தெரியுற அப்பப்பா அப்படி நாட்டை ஆண்டு வரக்கூடிய இப்படி திறந்து போட்டு அந்த பங்காமி வீடியோ எடுக்கிறாங்க தெரியலையா? சொல்லு. நான் ஒரு பத்தினி உத்தமி பராசக்தி. ஆமாடி. சரி செலவு வைக்கிறாங்க. எங்கிட்ட எல்லாம் வீர விளையாட்டு வேண்டாடி. எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல செலவு வைக்கிறாங்க. என்னது உங்களுக்கு தம்மா வைக்கட்டும். அம்மா பத்தினி அப்படின்னு. அம்மம்மா உலக பத்தினி. தலைவர் அந்த பக்கம் திருப்பிட்டு இருந்தா அவ காட்ட முன்னாடி வீடியோ எடுப்பேன். முன்னாடி வச்சின மட்டும் அவ காட்டுவா. தெரியுமா பாத்துட்டு வீடியோ எடுத்து இருக்கற மாப்ள நிக்கி. அது செல்ல அது அப்படி வைக்கல. செல்ல வீடியோ எடுத்து கமிட்டி வச்சிரணும். அவ சுத்தறப்ப பார்த்து கமிட்டி வச்சிரணும் செல்லவ. எப்படிமா? அப்படி பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய யாரு? பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் சில வருட காலமாக புத்திர தரவில்லை என்று ஒரு அக்னி வேள்வி நடத்தினார். ஒரு அக்னி வேள்வியாக முதலாக கண்ணனாகப்பட்ட துஷ்டதீபன் பிறந்தார். இரண்டாவதாக பாஞ்சாலி நான் பிறந்தேன். பாஞ்சாலி. மூன்றாவதாக வில்லொன்று பிறந்தது. சரி சரி. நானும் வளர அதுவும் வளர்ந்துட்டே வந்துச்சு அந்த வில்லு. சரி சரிமா. அப்படி 56 நாட்டுக்கும் இந்த வில்லாயை வில்வளைத்து மச்சத்தை எடுத்து மறுபானம் யார் தொடுக்கிறாரோ அவர்தான் திருமணம் செய்வேன் என்று என் தந்தையாருடைய கட்டளை. அப்படி தூங்க வைக்கிறது குழந்தை சொல்லு. நான் யாரை திருமணம் செய்தேன்? கணவர் யாரையா?
ஒருவருக்கு மூத்தவர், இருவருக்கு இளையவர், 10 அழகு 11 பேர் மகள், 32 லட்சம் முடித்த யாரு? ஆனழகு மன்னன், ஆனார் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனை திருமணம் செய்தி. அவரை மட்டுமா திருமணம் செய்தி? அம்மம்மா, இருந்தாலும் எனக்கோ 5 கணவன்மார்கள். ஆமாடி, பஞ்சபாண்டவர்கள் 5 ராஜாக்கள். தர்மன், பீமன், விஜயன், நகுலன், சகாதேவன் என்று 5 திருமணம் செய்து இருந்தாலும் இந்த தினத்திலே வந்திருக்கிறேன். என்ன செய்தி? ஏது காரணம்? அப்படியா?
சுவாமி இருந்தாலும் பல விதமான மாத்திரை மலைகளை கொய்து வந்து கொஞ்சம் அப்படியே சத்தம் அந்த பக்கம் இருந்தாலும் அண்ணா மல்லிகை மல்லிகை திருவாச்சி கோகு மதரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மாத்திரை மலைகளை விட்டு வந்து வட்டாள பாதங்களை அன்பு மனைவியாகப்பட்ட திரௌபதி அணிமன்றிருக்கிறேன் சுவாமி. மங்களமட்டாகட்டும். இருந்தாலும் என்னுடைய திவ்ய பாதங்களை பணிந்து வருகிறான். ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் அந்த ஹரிராமனுடைய அனுகிரகத்தால் பூவும் பொட்டோடு மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்போடவே வந்திருக்கிறான். இருந்தாலும் உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்கலாமா? வயதிலே சிறியதாக இருந்தாலும் பெரியது என்று சொல்வார்கள். தன்மைக்கு நங்காக நான் பாரதி அவர்களோ அவர் சொத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பமும் அதற்கு வென்றி பிரார்த்திக்கின்றேன். சுவாமி, உன்னை எதற்காக அழைத்தேன், ஏது காரணமாக அழைத்தேன்? நான் இப்படி அகம்பெருத்த முகமானது கருத்து டெல்லி என்னும் அஸ்தாவரத்திற்கு நான் மன்னனாக இருந்து நான் என்னடி பலனை கண்டேன். நாடு நகரம் சொத்து சுகம் சீம பூமி வண்டி வட்டாரம் எல்லாம் இழந்து வனவாசம் செல்லும் சமயத்தில் இருந்த சந்தோஷம் கூட ஒரு நாட்டிற்கு மன்னன் ஆன பிறகு எனக்கு அந்த சந்தோஷம் இல்லாமல் படிக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. ஐயோ கெட்ட கெட்ட சொப்பாடுங்க
திரியோதராதிகளுக்கும் பாண்டவராகிய ஐவராஜார்களுக்கும் 10 வெட்டு 18 நாள் மகாபாரத போர்களமானது குருச்சத்திர சமபூமியிலே ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து கண்ணி 18 நாளாக 18ஆம் போர்களமானது முடிந்து 15 நாட்கள் ஆகிறது. 15 நாட்களுக்கு பிறகு இந்த மாரியம்மா அவர்கள் தாய் மகாலட்சுமி, அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, ஜோதிலட்சுமி, சமஸ்தான பாக்கியலட்சுமி யார் மாரியம்மா அவர்கள் நமக்காக அண்ணனுடைய சொத்திலே இருந்து ஆளுக்கு 50 ரூபாய் 10 ரூபாயாக யாரை வழங்குள்ளார். அண்ணனுடைய ஆதரவு என்று நிகழா இருக்க வேண்டும். அதனால இந்த 18 நாள் மகாபாரத போர்களை முடித்து குரு பெரியோருடைய முன்னிலையிலே இந்த டெல்லி என்னும் அஸ்தாபுரத்தை மன்னராகிய தர்மராஜன் நான் முடிச்சுட்ட விழா செய்ய வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக என் அண்ணன் தம்பிமார்கள் ஐவராஜார்களும் அரும்பாடுபட்டு ஐயராக உழைத்து இந்த பாரத போர்க்களத்தை முடித்து எனக்கு முடிச்சுட்டு விழா செய்து கொடுத்தார்கள். கண்ணி, இந்த பட்டம் சூட்டிய நாள் முதல் பஞ்சனை அலங்கரித்து அந்த பஞ்சனிலே படுத்தால் உறக்கமில்லை, பால் போட்டால் தூக்கமில்லை, கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் வருகிறதே. இந்த பொல்லாத சகனத்தை கண்டுவிட்டு இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு கொஞ்சம் கூட மன திருப்தியே இல்லை. எதுக்கடா இந்த நாடு நகரம் எல்லாம் நமக்கு வந்தது? தேவையில்லாமல் அந்த வனவாசம் திரியும் சமயத்திலே கூட எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் வரைக்கும் வாழ்ந்து வந்தோம். அப்படி இருந்த நாம் இந்த டெல்லி என்னும் அஸ்தாபுரத்திற்கு நான் மன்னன் ஆகி எனக்கு மன்னன் ஆகி மகிழ்ச்சி இல்லை, கவலைதான் அதிகமாகிவிட்டது. அந்த பிணங்கள் எல்லாம் எழுந்து வருவதைப் போலவும் செத்த பிணங்கள் எல்லாம் சேர்ந்து வருவதைப் போல் இப்படி எல்லாம் கனவு வருகிறது. வேண்டாம், எனக்கு இந்த நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம். சுவாமி இருந்தாலும் என்னுடைய வார்த்தை கேட்கிறீர்களா பட்டா? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அதற்காக தான் உன்னை அழைத்தேன். இருந்தாலும் அண்ணா, நம்மளுக்கு எல்லுக்குள்ள என்னை போல் என்ன பிரியாமல் இருப்பது யாரு? அறிவருந்தாமன் கோபாலக்கண்ணன். கூடிய தசாவதார மூர்த்தி கண்ணன் இருக்கிறார். அவரை அழைத்து கேட்டால் ஏதாவது விடை கிடைக்கும். அறிந்ததற்கும் அறியாதற்கும் தெரிந்ததற்கும் தெரியாதற்கும் அறிவருந்தாமனாகிய கோபாலக்கண்ணன் எனது மாமனாகிய மாயவனை அழைத்து ஏன் இப்படி எல்லாம் கனவுகள் வருகிறது, எதனால் என் மன கலக்கமாக இருக்கிறது என்று அதற்கு கேட்டால் அதற்கு என்ன விடை என்று மாயவனாகிய பரந்தாமன் சொல்வார். அப்படிதானே நம்பினாத உழைக்கிறது. என்ன செய்யலாம் கேட்க அதே வேளையில
நாயகனாகிய எம்பெருமான் கோபால கண்ணன் வருமிதம் காண்க மற்றவர்கள்